அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான மாசி மக நன்னாள். நான் சொல்லும் இந்த அற்புதமான நெய் தீப ஆரத்தி வழிபாடு செய்யக்கூடிய வீட்டிற்கு யோகம் ஏற்படும். யோகம் ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் மன நிம்மதியும் மன தைரியமும் ஏற்படும். ரொம்ப எளிமையான சூட்சமம், ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அல்லது செய்யலையோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா அவங்க இந்த ஆடியோவை கேட்டு அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல். மாந்திரீகம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் மாந்திரீகத்தில் இருக்குது. ஒரு சில துர் எண்ணம் கொண்டவர்கள் இந்த மாந்திரீகத்தை தீய காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் மாந்திரிகங்கிறதே தீயது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த புனிதமான கலை நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்கு பல அற்புதமான வழிமுறைகளை, பல அற்புதமான மந்திரங்களை, பல அற்புதமான மூலிகைகளை நமக்கு தருகின்றது. இந்த புனித கலையை கற்றுக்கொண்டு நீங்கள் தொழிலாக செய்யணுன்னா அல்லது சேவையாக செய்யணுன்னா அல்லது உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணுன்னா தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே 21 நாளில் இந்த மாந்திரிக கலையை உருமாந்திரிக வித்தை என்ற பெயரில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 24/2/2024 மாசி 12 சனிக்கிழமை வரக்கூடிய அற்புதமான மாசி மக நன்னாள் அன்று மாலை 6:30 மணிக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். அந்த அகல் விளக்கை ஒரு சின்ன தட்டில் வைத்துக்கொண்டு அந்த தட்டிலே கொஞ்சம் வாசனை மலர்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தட்டை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு இந்த அகல் விளக்கை கொண்டு இந்த தட்டை அப்படியே தீப ஆரத்தி காட்டுங்க. தட்டில் வாசனை மலர், அந்த வாசனை மலருக்கு மேலே ஒரு விளக்கு, அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம். இந்த தீப ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அந்த விளக்கை தட்டோடு அப்படியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே வாங்க, அல்லது மொட்டை மாடிக்கு போங்க, அல்லது பால்கனிக்கு போங்க. அங்கே இருந்துக்கிட்டு நிலவுக்கு தீப ஆரத்தி 3 முறை காட்டுங்கள். அருமையாக இருக்கும். அப்படி தீபாரத்தி காட்டும் பொழுது ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு தீபாரத்தி நிலவுக்கு காட்டிட்டு நிலவு தரிசனத்தை செய்துவிட்டு அந்த தீபத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பூஜையில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எறியட்டும். அதன் பிறகு குளிர வைத்து விடலாம். இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய வீட்டில் யோகம் ஏற்படும். முயற்சி செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன். மாகாளியே நமக.